அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் பைக் தமிழ் சேனல் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம விஷயம் பார்க்க போகிறதுனா ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். இந்த செல்ஃபோன் சார்ஜ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இப்போ வண்டி தான் எல்லாருக்கும் கண்டிப்பாக வண்டி இல்லைனா வேலையே இல்லை, அந்தமாரி ஆகிடுச்சு எல்லாருக்கும். இப்போது வண்டி இப்போ அவ்வளோ யூஸ் ஆகும். இப்போ செல்லு சார்ஜர்லாம் நிறைய பேர் வாங்குறாங்க. அது ஃபிட் பண்ணுறதுக்கு வெளியில் கொடுத்து பண்ணுறாங்க. அது நம்மளே எப்படி நம்ம வீட்டில் மாட்டிருந்தா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த வீடியோ செஞ்சு போனால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேலை தான் ஆகுது. ஓகேங்களா? நீங்களே பண்ணாவே ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும். எந்த ஒரு சாக்கெட்டும் கட்டே பண்ண தேவை. ஓகேங்களா? எல்லாமே ஜாயிண்ட்டு தான். ஜாயின் பண்ணாவே இந்த செல்ஃபோன் சார்ஜரை நம்ம ஈஸியாக மாட்டலாம். இப்போ வண்டியில் மாட்டியிருக்கேன். அந்த வீடியோ தான் காமிச்சிருக்கேன். இப்போது லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ போடல, ஏன்னா நம்ம ஃபேமிலியில் ஒரு டெத் ஆனதால் வீடியோ போட முடியல. இனிமேல் கண்டிப்பாக வீடியோ நம்ம அப்டேட் பண்ணிடுறோம். உங்களுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, அட்ரஸ்ஸு இதுமாதிரி ஃபோன் நம்பர் கேட்டிருக்கீங்க. இது கொஞ்ச நாள் ஆகட்டும். கண்டிப்பாக எல்லா வண்டியும் நம்ம எடுத்து பண்ணுறோம். ஓகேங்களா? நம்பர் தரேன், கண்டிப்பாக அட்ரஸும் கண்டிப்பாக தரேன். நான் கொஞ்ச நாள் ஆகட்டும், நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் வேலை தான். இதுக்கெல்லாம் வெளியெலாம் கொடுத்து நம்ம பண்ண வேண்டாம், நம்ம வீட்டிலே பண்ணலாம். ஓகேங்களா? செல்லு சார்ஜர் தான் எப்படி போடணுன்றது தான் காமிக்க போகிறேன், எப்படி நம்ம ஃபிட் பண்ணுறது காமிக்க போகிறேன். நிறைய சேனலில் பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலுக்கு நம்ம வியூவர்ஸுக்காக ரொம்ப சிம்பிளாக காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுக்காக எதுக்கு வெளில கொடுத்து 200-300 செலவு பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்தமாரி ஆர்டர் பண்ணவே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இது ரொம்ப காஸ்ட்லியாக கூட வந்திருக்கு, ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது. 600-700 கொடுத்தாவே இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் குவாலிட்டி உங்களுக்கு. இது எப்படி நம்ம ஃபிட் பண்ணுறது? இதுக்காக எதுக்கு நம்ம மற்ற கடைக்கெலாம் போகணும்? நம்ம வீட்லேயே அழகாக மாட்டலாம். இதுக்கு ஒரே ஒரு சின்ன வேலை தான். ஓகேங்களா? 2 ஒரு லைன் தான் கொடுக்க போகிறோம். பக்காவாக சார்ஜ் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஆனால் இந்த சார்ஜ் கொடுக்கறதுக்கு முன்னாடி கீ ஆன் பண்ணால் தான் ஒர்க் ஆகணும் இது. ஓகேங்களா? ஏன்னா இது ஆன்லேயே இருந்துச்சுன்னா மற்றவங்களும் சார்ஜ் போடலாம், அந்தமாரி வாய்ப்புலாம் இருக்குது. பேட்டரி டவுன் ஆகிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதனால் நம்ம டிசி அவுட்புட் லைனில் தான் கொடுக்க போகிறோம். இப்போ செல்லு நம்ம இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எதுக்கு தேவையோ, இந்த பக்கம் தேவையோ நீங்கள் அதை ஃபிட் பண்ணிக்கலாம். இது எல்லா வண்டிக்கும் சேம் தான். ஓகேங்களா? இந்த வண்டிக்கு மாறும், அந்த வண்டிக்கெலாம் ஒன்றுமே கிடையாது, எல்லாத்துக்கும் சேம். இந்த போல்ட் எடுக்க போகிறோம். இது 10ஆம் நம்பர். ஓகேவா? செல்லில் சார்ஜர் இதில் ஃபிட் பண்ணுறோம். இது உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படினாலும் செட் பண்ணிக்கலாம். ஓகே, இது கொஞ்சம் இறக்குன மாதிரி அவ்வளோதான். டைட்லாம் கொஞ்சம் ஃபுல் டைட்டாக இருக்கட்டும், ஆனால் கரெக்டாக மீடியமாக இருக்கணும். ஓகேவா? ஷேக்காகாமல் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் பாருங்கள் லைனு. இதை நம்ம இக்னிஷன் கீ இருக்குல்ல, ஓகே, அதில் ஒரு லைனு ஒரு இடத்த கொடுக்கணும். ஓகேவா? அவ்வளோ தான், வேலை முடிஞ்சிடும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம டோமை கட்டிடணும். எல்லாமே 10ஆம் நம்பர் வச்சு வேலையை முடிக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதை இந்த பக்கம் கட்டணும். மேக்ஸிமம் 10-8 தாங்க. ஓகேங்களா? டூல்ஸ்னு வாங்கணும் போனால் 10-8 இருந்தாவே நம்ம மேக்ஸிமம் எல்லா வேலையும் முடிக்கலாம். அதுக்கு டூமை அது ஷேப் பண்ண வெளில தரலாம். ஓகேவா? இப்போ இந்த லைனை நம்ம இது கீழே வழியாக கொடுக்கணும். உங்களுக்கு எப்படி ஈஸியாக அந்த லைனில் கொடுத்துங்க. நான் இந்த லைனில் கொடுக்குறேன். இப்படி கீழே இழுத்துட்டு இந்த பக்கமாக வெளியில் ஒயர் தெரியக்கூடாது, தெரிஞ்ச ஒரு டீசெண்டாகவே இருக்குது, அசிங்கமாக இருக்கும். ஓகேவா? இப்போ நான் அந்த பக்கம் லைன் எடுத்துட்டேன். ஓகே, இது நல்லா ஷார்ப் பண்ணிங்க. எர்த்துக்கு வெளியே டச் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஷார்ப் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ இந்த லைன் என்ன பண்ணுறோம், இக்னிஷன் ஒயர் இது வருது பாருங்கள். இதில் இது டிசி அவுட்புட் லைன். இந்த ரெட்டில் பிளாக் இருக்குல்ல, ஓகே, இது கீ ஆன் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? பக்கத்து லைனில் கொடுத்தாவே கீ எல்லாமே ஆன்லேயே இருக்கும் உங்களுக்கு. அதனால் இந்த லைனில் கொடுக்கணும், ரெட்டு பிளாக்கு. ஓகேங்களா? எல்லாமே காமன் தான் இது. ஓகே, அது ரெண்டு இப்படி பார்த்துட்டு இந்த லைன் அதில் நம்ம ரெட்டை கொடுக்குறோம், மெயின். ஓகேவா? எதுவுமே நம்ம கட் பண்ண தேவையில்லை, எதுவுமே கட்டவும் பண்ணக்கூடாது. ஓகே, இப்படி வச்சு சாக்கெட்டு, ஏன்னா நம்மளுக்கு தேவையில்லைனா கூட எப்போ கட்டி போடலாம். அதுக்காக ஒரிஜினாலிட்டி ஒயரை கட்டே பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போது இது ஓகே இருந்துச்சா? இந்த லைன் இருக்குது பாருங்கள், இது எர்த்து நம்ம எங்கேனாலும் பண்ணலாம். ஓகேவா? அதனால் நான் பண்ணுறது இண்டிகேட்டர் லைனில் இந்த இருக்கும் க்ரீனு இண்டியில் எல்லாத்துலேயுமே எர்த்து தான். ஓகேவா? கொஞ்சம் எடுத்துப்போம். இதை நான் பண்ணுறோம்,  இதுக்குள்ள லைன் கொடுத்துட்டு அப்படியே மடிச்சிட்டு
இந்த இடத்துல நம்ம இதை இப்படி சொருகிடணும். ஓகே, இப்போது என்னாச்சு, இதில் ஒரு லைன் குத்தாச்சு, இதில் ஒரு லைன் குத்தாச்சு. இதுக்கப்புறம் வேலையே இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம எடுத்து மாட்ட போகிறோம். இவ்வளோ தான். இவ்வளோ பண்ணிட்டு நம்ம இப்போ நம்ம ஒர்க் ஆகுதான் பார்க்குறதுக்கு நம்ம திருப்பி ஃப்ரண்ட்டில் போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஃபோனை ஃபிட் பண்ணிட்டோம். ஓகேவா, ஆடாமல் கிளம்ப இருக்கணும். இதுக்கெல்லாம் நீங்கள் தான் இங்கே இது பண்ணுங்க. ஓகேங்களா, சேஃபு. ஓகே, பக்காவாக இருக்குது. இதுக்கு நம்ம சின்ன ஒரு டேட்டா கேபிள் தான் வச்சுருக்கோம். அது இந்த லைனில் கொடுக்கணும். ஓகேவா, இங்கே ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் இந்த லைன்லாம் கொடுத்துட்டு என்ன லைனே வரலன்னு பார்க்க போகிறீங்க. இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் ஆன் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். ஓகேவா, இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஓகே சரியாச்சு. இப்போது நம்ம செல்லு கீழேயும் ஓகே சின்ன ஒரு இது வேறு ஃபோன் போட்டேன். ஓகேங்களா, ஏன்னா அது சி டைப்பு, இந்த டைப்பு அது பின்னுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கிங்க. ஓகேங்களா, நம்ம டேட்டா கேபிள் சொல்லிட்டோம். இப்போ நம்ம கீழே சார்ஜரில் சொருகிடுறோம். ஓகேங்களா, இப்போ நம்ம லைன்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம் 100%. ஓகேவா, இது நம்ம கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம், கீ ஆனில் இருக்குது, கீ ஆஃபில் இருக்குது. ஆஃபில் இருக்கும்போது ஒர்க்கே ஆகக்கூடாது. ஓகேங்களா, அப்படி ஒர்க் ஆச்சுன்னா நம்ம பண்ணதில் ஃபால்ட்டுன்னு அர்த்தம். கீ ஆன் பண்ண உடனே தான் இது ஒர்க் ஆகணும். ஏன்னா வண்டி நீங்கள் டிரைவிங்கில் போகும்போது நம்ம மேப்பு கேப்பு எதனா போட்டிங்கன்னா கூட சார்ஜ் ஏறினே இருக்கும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ பாருங்கள், ஆன் பண்ணுறேன். கீயை போட்டோன்னா டக்குன்னு டிஸ்பிளேல ஓகே இப்போ ஒர்க் ஆகுதா. இங்கே பாருங்கள், இல்லை கிட்ட காமிமா வராது இப்போ கீழே காட்டலாம்ப்பா. ஓகே, சார்ஜ் ஏறுது. இப்போ திருப்பி நான் ஆஃப் பண்ணுறேன். சார்ஜ் பார்த்தீங்களா 86. ஓகேவா, இங்கேயும் காமிக்குது, இங்கேயும் சார்ஜ் ஏறுது. ஓகே, கீ ஆஃப் பண்ணால் ஓகேங்களா, ஆஃப் ஆயிடுச்சிங்களா, சார்ஜ் ஏறல. ஓகே, இது ஒரு சிம்பிள் மெத்தடு, சிம்பிள் ஒர்க்கு. ஓகேங்களா, இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மற்றவங்களும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுங்க யாருன்னா தெரியலாம் கூட. இப்போ நிறைய பேர் வண்டியில் தான் செல்ஃபோனை வச்சு நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் இதுமாரி செல்ஃபோன் சார்ஜருக்கு நிறைய இடத்துல வெளியில் கொடுத்து பார்க்குறீங்க. இப்போ இருக்க பிஸியான டைமில் நீங்களே வீட்டில் லீவில் இருக்கும்போது இதெல்லாம் மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் வேலை கூட கிடையாது உங்களுக்கு. ஓகேங்களா, நான் சொன்னதை கரெக்டாக நீங்கள் பார்த்து அந்த லைன் 2 லைன் தான். ஓகேங்களா, ரெட்டில் பிளாக், அது ஒரு க்ரீனு. ஓகே, எர்த்து போட்டு நீங்கள் லைனை கரெக்டாக கனெக்ஷன் கொடுத்தாவே நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, பக்காவாக இருக்கும். ஓகே, மறுபடியும் ஃபைனலாக ஆன் பண்ணுறேன். டப் ஆன் ஆகுதா, கீழே சார்ஜிங். ஓகே, இப்போ ஆஃப் பண்ணால் அந்த சார்ஜிங் கட் ஆகணும். கட் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், நல்ல வீடியோவில். இதெல்லாம் ஒரு பேசிக்காக நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம், செல்லு சார்ஜர்லாம். ஓகே, ஏன்னா அந்த கமெண்ட் தான் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. பை. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு வண்டியில் இதுமாரி செட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்களே ஒரு ஐடியா கொடுக்கலாம். ஐடியா கொடுக்குறது நீங்களே பண்ணால் ஒரு கெத்து தானே. ஓகேங்களா, இந்தமாரி விஷயம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, வெளியில் யாரும் நம்மளை ஏமாற்ற முடியாது. நம்ம ஈஸியாக பண்ணுற விஷயத்த ரொம்ப பெருசாலாம் காமிக்க தேவை. ஓகேங்களா, ஈஸியான விஷயத்தை ஈஸியாகவே காமிக்கலாம், கஷ்டமான வேலையும் ஈஸியாகவே காமிக்கலாம். நம்ம சேனல் அதுமாரி தான். ஓகேங்களா, இது ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பை.